இன்று மாசி அமாவாசை. அமாவாசையில் அபிராமி அந்தாதி படைத்தால் நினைத்தது நிறைவேறும் என்று கூறுவார்கள். அதற்கான காரணத்தை பார்ப்போம். அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்கடவூர் மண்ணில் நடந்தது. தன் உயிரே போகும் நிலையிலும் அம்பிகையின் மேல் கொண்ட பக்தியால் அமாவாசையை பௌர்ணமியாக்கி அபிராமி பட்டரின் சிலிர்க்க வைக்கும் கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். திருக்கடவூரில் வாழ்ந்தவர் சுப்பிரமணிய ஐயர். இவருக்கு அபிராமி அம்மன் என்றால் அலாதி பிரியம். எப்பொழுதும் அம்பிகையின் திருக்கடவூர் கோயிலில் அமர்ந்து கொண்டு தியான நிலையில் இருப்பார். சில நேரங்களில் பித்து பிடித்தவர் போல சிரிப்பார், அழுவார், ஆடுவார். ஊர் மக்கள் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அம்பிகையின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையாக தன்னை உணர்ந்தார். ஒரு நாள் தஞ்சை மன்னர் சரபோஜி அந்த ஆலயத்திற்கு வருகிறார். அன்று அமாவாசை. எல்லோரும் மன்னரை வணங்க சுப்பிரமணிய ஐயர் மட்டும் அம்பிகையின் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். மன்னர் அவரிடம் சென்று இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அம்பிகையின் ஒளி பொருந்திய முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணிய ஐயருக்கு கண்ணுக்கு தெரிந்ததையெல்லாம் வெளிச்சம் மட்டுமே. அன்று அமாவாசையானாலும் அவர் அம்பிகையின் முகத்தை பௌர்ணமி நிலவாக கண்டு தவறுதலாக இன்று பௌர்ணமி மன்னா என்று கூறிவிடுகிறார். கோபமடைந்த மன்னர் இன்று இரவு நிலவு வராவிட்டால் உமக்கு மரண தண்டனை என ஆணையிடுகிறார். இதற்காக ஒரு பெரிய குழி வெட்டப்பட்டு மேலே உரி அமைக்கப்படுகிறது. கீழே நெருப்பு எரிகிறது. உரியின் கயிறுகள் 100 அடுக்களாக கட்டப்படுகின்றன. ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் ஒரு கயிறு அறுக்கப்படும். 100 பாடல்கள் முடிவதற்குள் நிலவு வராவிட்டால் அவர் தீயில் விழ வேண்டும். இந்த இக்கட்டான நிலையில்தான் அவர் அபிராமி அந்தாதியை பாடுகிறார். ஒவ்வொரு பாடலாக பாடி 79வது பாடலுக்கு வருகிறார். அந்த பாடல்: விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கே வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே விழும் மனிதர் தம்மோடு என்ன கூட்டினேயே என்று பாடுகிறார். இந்த பாடலை பாடி முடித்தபோது அன்னை அபிராமி நேரில் தோன்றினாள். தன் காதில் இருந்த ஒரு தோட்டை கலற்றி வானத்தை நோக்கி வீசினாள். என்ன ஆச்சரியம்! அந்த தோடு வானத்தில் கோடி சூரிய பிரகாசத்துடன் பௌர்ணமி நிலவாக மாறியது. இருண்ட அமாவாசை இரவு பகல் போல ஜொலித்தது. மன்னர் அதிர்ந்து போய் பட்டரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அபிராமி பட்டரின் கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான். உலகம் நம்மை பைத்தியம் என்று சொன்னாலும் நம் பாதையில் நாம் உறுதியாக நம்பிக்கையுடன் இருந்தால் இயற்கை கூட நமக்காக மாறும்.